அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோல லாஸ்ட் டே இஃப்தார் vlog பார்க்கலாம் வரீங்களா? வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் ஃபுட்டிங் செய்ய போறேன். இதுக்கு 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி ஆறின பால் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 1/2 லிட்டர் பால் 5 முட்டைக்கு கரெக்டான அளவு. இப்போ ஒரு முட்டைக்கு 2 பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேரி பிஸ்கட் எடுத்திருக்கேன். ஒரு முட்டைக்கு 2 பிஸ்கட் எடுத்தீங்க அப்படின்னா தான் கன்சிஸ்டன்சி பெர்ஃபெக்டா வரும். நீங்க இதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூட எடுத்தீங்கன்னாக்கா திக்கா போயிடும். இது கூடவே 2 மில்க் பிக்கிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் முட்டையை உடைச்சி நம்ம மிக்ஸி ஜார்ல ஊற்றிக்கலாம். இதை ஈத்து கூட நீங்க ரெடி பண்ணலாம். இப்போ 250 கிராம் நான் சுகர் ஆட் பண்றேன். கரெக்டா மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல உள்ள சுகரே கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்பதான் கவுச்சி வாசம் இருக்காது. இப்போ நம்ம பிஸ்கெட்டையும் பாலையும் அரைக்க போறோம். இது நல்லா ஊயிருக்கும். நான் அழுத்தி காட்டுறேன் பாருங்க. இது கூடவே நான் 5 பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம முட்டை ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதுல ஊத்திடுங்க. இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அது கூடவே ரோஸ் எசன்ஸ் நான் சும்மா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணல. 1 டேபிள் ஸ்பூனோட கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த பாத்திரத்துல செய்ய போறோமோ அதுல சுகர் போட்டுக்கலாம். நான் 8 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம கேரமல் பண்ண போறோம். அதுக்காக தான் இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அதை கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் இப்போ இது லைட்டா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். ரொம்ப கறியை விட்டுறாதீங்க. ஆனால் சிம்ல வச்சு பண்ணுங்க. நம்மளோட கேரமல் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதான். இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும். நான் இப்ப குக்கர்ல ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சிருக்கேன். ரைஸ் குக்கர்ல போடுறதுனால அது கூடவே புளி ஆட் பண்ணிருக்கேன். அது அந்த வெசல் பிளாக் ஆகாம இருக்கிறதுக்காக. இப்ப நம்ம கேரமல் பண்ணி வச்சிருக்கிறது கூட நம்ம செஞ்சு வச்சிருக்க பேட்டர் அது கூட ஊத்திக்கலாம். தண்ணி பூராம இருக்கிற அளவுக்கு ஒரு மூடி கரெக்டான மூடியை போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி சில்வர் ஃபாயில் போட்டுக்கோங்க. இது ஒரு 1/2 hour கழிச்சு ரெடி ஆயிடும். நம்ம இப்ப சமோசா செய்யறதுக்கு ஷீட்ஸ் மேக் பண்ணிடலாம். அதுக்கு நான் மைதா மாவு 250 கிராம் எடுத்திருக்கேன். அது கூடவே 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நம்ம திக்கான டோவா நம்ம பிசைஞ்சு எடுக்க போறோம். ரொம்ப சாஃப்டா பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷீட்ஸ் கரெக்டா வராது. ரொம்ப தின்னா. ஸோ திக்கா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்கான டோவா ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சின்ன பால்ஸா நீங்க போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசு போட வேணாம். ரொம்ப பெருசா போட்டீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் சமோசா உங்களுக்கு வந்துடும். இது மீடியம் சைஸா இருக்கும். இது மாதிரி நம்ம
பால்ஸ் போட்டு வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணிட்டேன். நான் இப்போ ஒரு வெள்ளை துணியெல்லாம் வந்து ஈர துணியை நினச்சி நான் அதில் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து 2 to 3 hours பிஃபோராகவே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது காயாமல் இருக்கிறதுக்காக தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம் சமோசாக்கு. அதுக்கு நான் 1/2 கப் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பேனில். நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டேட்டோ அண்ட் கேரட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 பொட்டேட்டோ அண்ட் 1 கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்பூனால், பெரிய ஸ்பூன் இல்லை, டீஸ்பூன் மாதிரி இருக்கும்ல அதில். இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு. இது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துட்டு வெந்ததுக்கப்புறமா வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்படி க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இது 3/4 பதம் இந்த கேரட்டும் பொட்டேட்டோவும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் வந்து கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே நம்ம இப்போ கரம் மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு தேவைக்கேற்ப உப்பு வந்து அதில் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு பத்திரன்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் புளிப்புக்காக. இப்போ இதை மூடி வேக வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்ல இது வந்து ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்மளோட வெங்காயம்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். சாஃப்டாகி நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1/2 லிட்டர் பால் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். பேக்கர் சோடா கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சமாக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துட்டு 4 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து 5 பேருக்கு செய்கிறதுனால 4 கப் தான் வரும். உங்களுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட எடுக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். மிக்ஸ் வந்து கொடுத்துட்டு நம்ம பாலை வந்து சூடு பண்ணிடலாம். உங்கள் பால் வந்து கொதிக்கலை அப்படின்னா நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பாலுங்கிறதுனால நான் சூடு வந்ததுக்கு அப்புறமா இந்த கஸ்டர்டு வந்து நான் ஊற்றிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் வந்து கொடுங்க. லைட்டாக வந்து கட்டியாக ஆரம்பிக்கும். டக்குன்னு வந்து இது கட்டியாடும். கைவிடாமல் வந்து கிண்டணும். இது கஸ்டர்டு பவுடர் எல்லா பக்கமும் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது கூட சுகர் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இந்த குழிக்கரண்டியால் 3 குழிக்கரண்டி அளவு நீங்கள் போட்டிங்கன்னா சுகர் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. கைவிடாமல் கிண்டுங்க. கொஞ்சம் திக்காயிடும். இப்போ நம்மளோட கஸ்டர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் பனானா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 பனானா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டா அப்படியே வந்து நீங்கள் சாப்பிடலாம். நான் இதை ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட ஃபுட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். இது நம்மளோட ஃபுட்டிங் வந்து ரெடி ஆயிருக்கு. இன்னும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா வெந்திருக்கிறது வந்து எனக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா ஒரு கத்தி வச்சு உள்ள விட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா க்ளீனாக வந்து வரும். இப்போ நான் வந்து சேமியா வந்து செய்ய போகிறேன். அணில் சேமியா தான். இப்போ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு முட்டை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 கிலோ சேமியா வந்து பண்ண போகிறேன். நான் 2 முட்டை வந்து எடுத்துருக்கேன். இது கூட பெப்பரும் உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பரும் உப்பும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துட்டு நம்ம எந்த சட்டியில் சேமியா பண்ணுறோமோ அதுலேயே ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது தனியாக இப்போ ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சிருங்க. நான் இப்போ சேமியாக்கு தேவையான எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து சிக்கன் பொரிச்ச எண்ணெய் என்கிட்ட இருந்துச்சு, அதனால நான் வந்து ஆட் பண்ணேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணீங்க, டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா. கூடவே தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாட்டே ஆகட்டும். இது சாட்டே ஆனதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது சாட்டே ஆகிடுச்சு. நான் இது கூடவே வெங்காயமும் இது கூட வந்து பொட்டேட்டோவும் கேரட்டும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பொட்டேட்டோ அண்ட் ஹாஃப் கேரட் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே மிளகாய் போட்டிருப்பீங்க, உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க உரப்பு மட்டும். நான் இப்போ வந்து சிக்கன் ஸ்டாக் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் 1/2 கியூப்லேருந்து எடுத்திருக்கேன், 1/2 கியூப் மட்டும் எடுத்திருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் வந்து கொடுத்துருங்க. அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் இப்போ வந்து நம்ம சேமியாக்கா 5 டம்ளர் தண்ணி வந்து தேவைப்படும். நான் 1 டம்ளர் தண்ணி வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே 5 டம்ளர் தண்ணினாக்கா 4 டம்ளர் நம்ம ஊற்றணும், அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ கெட்டியான தயிர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு 5 மினிட்ஸ் வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எல்லா தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் நீங்கள் தண்ணி வந்து கம்மியாக ஆட் பண்ணுறப்ப தான் உதிரியாக கிடைக்கும், இல்லாட்டி நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ 1/2 டம்ளர் வந்து கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி. இப்போ இந்த தண்ணி வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம சேமியா வந்து போட்டுடலாம். இது நல்லா வந்து மிக்ஸ் வந்து பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் வந்து மசாலா வந்து படுற மாதிரி. அதுக்கப்புறம் இதை செட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிண்டிட்டு செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தம்மில் வந்து போட்டுற வேண்டியதான். இது மாதிரி செட் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட சேமியா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த சேமியா பிரியாணி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணி வைங்க. இப்போ இது சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இதை ஒரு ஹேட் பேக்கில் வந்து மாற்றிக்கிறேன். நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுருந்து எங்கே இது மேலே வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபைனலான சேமியா பிரியாணி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சமோசா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. சமோசா சீட்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். இதுக்கு ஆயிலோ இல்லை வந்து நம்மளுக்கு மைதாவோ வந்து தேவைப்படாது. இதை வந்து வளர்த்தும் போது இது வந்து ஈஸியாக வந்து வரும். இது மாதிரி கண்ணாடி போல் வந்து இருக்கணும், அப்போ தான் உங்களோட சமோசா சீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். எடுக்கும் போது பியவும் செய்யாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டான இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஒரு ஷேப் மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரவுண்டான ஷேப் வந்து கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே ஷேப்பாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் வீடியோக்காக கட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா ஷீட்ஸும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது சமோசா வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து ஸ்டஃபிங் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சைட்லாம் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து மடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சமோசா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நான் இன்னும் ஒன்று இதே மாதிரி வந்து பண்ணி காட்டுறேன். இப்போ எண்ணெய் வந்து சூடு வந்துருச்சு. எல்லா சமோசாவையும் நான் அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப வந்து பொரிச்சு எடுத்துடாதீங்க. இது லைட்டான கலர் வந்து கோல்டன் கலர் வரும்போது நீங்கள் வந்து எடுத்துருங்க, பின்னாடி தீஞ்ச மாதிரி போயிடும். இந்த அளவுக்கு வந்தோடனே எடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லா சமோசாவையும் வந்து எடுத்துக்கிறேன். நான் எடுத்துட்டு ஒரு ஆயில் ஸ்ட்ரெயினருக்குள்ளே வந்து வச்சுடுறேன். இது எக்ஸஸ் ஆயில் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட எல்லா ரெசிபிஸும் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இஃப்தாருக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃபுட்டிங் மட்டும்தான் இன்னும் வந்து நம்ம கட் பண்ணல. நான் இப்போ எடுத்துட்டு தலைக்கில வச்சு டேப் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது வந்து கொட்டிடும்.
இப்போ இது வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சமோசாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ போட்டுக்கோங்க. நான் ஒரு மீடியமான ஒரு சைஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். அப்பதான் பார்க்கறதுக்கு வந்து அழகா இருக்கும். ஃபைனலாக நம்ம வந்து தண்ணியில் இருக்க ஊற்றி வச்சிடலாம். அவ்வளோதான், இன்னைக்கு நம்மளோட இஃப்தார் ரெசிபிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, தயாராகிடுச்சு. இதே ரெசிபிஸை வந்து எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காம ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.